Omthing அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து AirFree Pods அப்படின ஒரு பிரீமியமான TWS வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த TWS ஓட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம் TWS வாங்குறீங்க. அது ஒரு பிரீமியமான TWS வாங்குறீங்க அப்படினா உங்களோட பட்ஜெட் எவ்வளவு இருக்கும்? நீங்க அதிகபட்சமா எவ்வளவு பிரைஸ் போட்டு TWS வாங்குவீங்க அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. யார் யார் எவ்வளவு பிரைஸ் செக்மெண்ட் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண தயாரா இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படினா அதுக்கு தகுந்த மாதிரி நான் அதிகமான TWS பத்தி கவர் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவேன். இப்போ இந்த Omthing AirFree Pods ஓட அன்பாக்சிங் முதல்ல பார்த்து வந்துருவோம். இங்க பாக்ஸே நல்ல ஒரு பிரீமியமா கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லலாம். நிறைய பட்ஜெட் செக்மெண்ட்ல வரக்கூடிய TWS பார்த்தோம் அப்படினா அந்த பாக்ஸே வந்து ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஒரு சில பிராண்ட் வந்து நல்லா கொடுத்திருப்பாங்க. இங்க வந்து பாக்ஸ் வந்து நல்ல ஒரு பிரீமியமான டிசைன் கொடுத்திருக்காங்க. முன்னாடி வந்து அந்த TWS ஓட இமேஜ் இருக்குது, பிராண்ட் நேம் இருக்குது, சைடுல அதோட ஸ்பெக்ஸ்லாம் போட்டுருக்காங்க. ரியர்லயும் அதோட முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ஹைலைட் பண்ணிருக்காங்க. இப்போ பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படினு பாப்போம். முதல்ல பாக்ஸை ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணா மேலேயே யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. யூசர் மேனுவல் கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படினு சொல்லலாம். ஏன்னா மொபைலுக்கு கூட இவ்வளவு பெரிய யூசர் மேனுவல்லாம் இப்போ கொடுக்கிறது இல்ல. பட் இவங்க வந்து கொஞ்சம் பெருசா கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து பாக்ஸ்க்குள்ள பார்த்தா அப்படினா இங்க TWS ஓட கேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனே நம்மள ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது அப்படினு சொல்லலாம். ரொம்ப ஒரு பிரீமியமான டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. இத பத்தி அப்புறம் டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். அத பக்கத்துல வச்சிருவோம். இதுக்கு அடுத்து பாக்ஸ்க்குள்ள பார்த்தா ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. இங்க டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க. இவ்வளவுதான் பாக்ஸ்க்குள்ள இருக்குது. வேற எதுவுமே இல்ல. இந்த சார்ஜிங் கேஸ் பாக்கும்போது நல்ல ஸ்டைலா ஒரு பிரீமியமா கொடுத்திருக்காங்க. இங்க வந்து ஃபுல்லா பிளாஸ்டிக்ல தான் மேக் பண்ணிருக்காங்க. பிளாஸ்டிக்ல மேக் பண்ணிருந்தாலும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனே நம்மள ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது அப்படினு சொல்லலாம். அது போக ஃப்ரண்ட்ல வந்து அந்த பிராண்ட் நேம் போட்டுருக்காங்க. இங்க போட்டுருக்காங்களா இல்லையா அப்படிங்கறதே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப லைட் கலர்ல போட்டுருக்காங்க. சோ இந்த மாதிரி பிராண்ட் நேம் போடுறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெருசா பிராண்ட் நேம் போட்டுக்கிறது வந்து எனக்கு பொதுவா பிடிக்காது. அது போக இங்க ரியர்ல சில விஷயங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இங்க பேக்ல பார்த்தோம் அப்படினா சார்ஜிங் போர்ட், டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் இத தூக்கிட்டு போறதுக்காக ஒரு ஸ்ட்ராப் கொடுத்திருக்காங்க. நீங்க பட்டன்ல மாட்றது இல்ல வேற ஏதாவது யூசர்ஸ்க்கு தேவைப்படுது அப்படினா இந்த மாதிரியும் கொடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்குது. இப்போ இந்த கேஸ் ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ணோம் அப்படினா உள்ள வந்து பட்ஸ் கொடுத்திருக்காங்க. அது கீழ வந்து சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. மொத்தம் 4 LED பாயிண்ட் இருக்குது. சோ அத வச்சு நம்ம ஈஸியா பாத்துக்க முடியும். மேல லெஃப்ட் ரைட் அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இப்போ பட்ஸை கையில எடுப்போம். பட்ஸை கையில எடுத்தோம் அப்படினா ரொம்ப வெயிட்லெஸ்ஸா டிசைன் பண்ணிருக்காங்க. வெறும் 4 கிராம் தான் இந்த பட்ஸோட வெயிட். இது நம்ம காதுல இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இதோட வெயிட் இருக்குது. அந்த விதத்துல நல்ல ஒரு பிரீமியமா பண்ணிருக்காங்க. சோ இதோட டிசைன் அப்படின்னு பார்த்தா நம்ம நிறைய இதெல்லாம் பார்த்திருப்போம். எங்கேயோ ஆட்டைய போட்ட டிசைன் மாதிரி தெரியும். சோ இந்த மாதிரி டிசைன் வந்து எந்த இயர்பட்ஸ்ல இருந்து ஆட்டைய போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டா சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். சோ டிசைன் வந்து நல்ல ஒரு பிரீமியமான டிசைனா இருக்குது. பார்க்கிறதுக்கு நல்ல ஸ்டைலா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இயர்பட்ஸ்லயுமே 2 மைக் கொடுத்திருக்காங்க. அது வந்து ENC சப்போர்ட்காக கொடுத்திருக்காங்க. அது போக இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருந்தாலுமே இங்க வந்து ஃபுல்லா பிளாஸ்டிக்ல தான் மேக் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் ஓரளவு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்ல மேக் பண்ணிருக்காங்க. இது ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படினு பார்க்கிறதுக்காக இந்த 2 இயர்பட்ஸ்லயுமே கீழ வந்து ஒரு சின்ன LED கொடுத்திருக்காங்க. சோ அதன் மூலமா நம்ம வந்து இத தெரிஞ்சுக்க முடியும் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா அப்படினு. அப்படியே இந்த இயர்பட்ஸோட பின்னாடி வந்தோம் அப்படினா இங்க டச் கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க. இதன் மூலமா நம்ம கால் அட்டெண்ட் பண்ண முடியும், ரிஜெக்ட் பண்ண முடியும், ப்ரீவியஸ் சாங், நெக்ஸ்ட் சாங், ப்ளே, பாஸ், அப்புறம் கூகுள் அசிஸ்டன்ட் இதெல்லாமே நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அது போக இந்த இயர்பட்ஸ்ல இன்னொரு ஃபீச்சரும் இருக்கு. இதன் மூலமா நம்ம வால்யூமை இன்கிரீஸ் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நிறைய பிராண்ட் வந்து இந்த விஷயத்தை ஆஃபர் பண்ண மாட்டாங்க. பட் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. வால்யூமை இன்கிரீஸ் பண்றது, டவுன் பண்றது இதுவுமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வர்க் பண்ணுது. டச்சுமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்குது. இந்த இயர்பட்ஸ்ல வந்து Qualcomm QCC3020 அப்படிங்கிற ஒரு சிப் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது போக இங்க வந்து 13mm டிரைவர் கொடுத்திருக்காங்க. அதனால மியூசிக் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது செம சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒரு நல்ல பேஸ்ல நல்ல லவுடா வந்து மியூசிக் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து ஒரு பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. அந்த ஹை மிட் வந்து நல்லாவே பிரிச்சு கொடுக்குது. ஹை மிட் வந்து நல்லா கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து பெஸ்டான சாய்ஸா இருக்கும். பட் அந்த லோலாம் அந்த அளவுக்கு தெளிவா கேட்கல. இன்னும் கிளியரா அந்த லோ கேட்டது அப்படின்னா இன்னும் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கும். பட் அதிகமான சவுண்ட்ல நல்ல ஒரு பேஸ்ல நல்ல குவாலிட்டியான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து பெஸ்டான சாய்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் இதோட கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்க ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்திருக்காங்க. முதல்ல நான் இந்த இயர்பட்ஸை எடுத்து ஓபன் பண்ணும்போது கனெக்டிவிட்டியில நிறைய ப்ராப்ளம் இருந்தது. பெரும்பாலும் ரைட் இயர்பட் வந்து கனெக்ட் ஆச்சு, லெஃப்ட் இயர்பட் வந்து கனெக்ட் ஆகல. ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லலாம். சோ கனெக்டிவிட்டியில ப்ராப்ளம் இருக்கு. இதை எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு Omthing அப்படின்னு ஒரு ஆப் கொடுத்திருக்காங்க. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதுல OTA அப்டேட் இருந்தது. அந்த அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் கனெக்டிவிட்டி வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. 2 இயர்பட்ஸ்மே நம்ம கேஸை விட்டு வெளியில எடுக்கிறோம் அப்படினா இமிடியேட்டா கனெக்ட் ஆயிருது. கேஸ்க்குள்ள வைக்கிறோம் அப்படினா இமிடியேட்டா டிஸ்கனெக்ட் ஆயிருது. சோ அதுக்கு அப்புறம் கனெக்டிவிட்டியில ப்ராப்ளம் இல்ல. ஒருவேளை நீங்க இத வாங்குனீங்க அப்படினா மறக்காம அந்த OTA அப்டேட்டை Omthing ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படினாலே அப்டேட் கேட்கும். அந்த அப்டேட்டை கொடுத்து இத அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படினா அதுக்கு அப்புறம் கனெக்டிவிட்டியில பெர்ஃபெக்ட்டா வர்க் பண்ணுது. இந்த இயர்பட்ஸ்ல Qualcomm aptX டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கனால சவுண்ட் வந்து நல்லா கிளியரா கேக்குது. டிலே
விலையும் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால நீங்க கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இந்த இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். பட் இங்க கால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதுல ENC சப்போர்ட் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. CVC 8.0 நாய்ஸ் கேன்சலேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் கால் குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கால் குவாலிட்டி வந்து கிடைக்கல. ஓரளவு டீசென்ட்டான கால் குவாலிட்டி தான் கிடைக்குது. நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கறது அவங்களுக்கு கிளியரா கேக்குது, அவங்க பேசுறது நமக்கு கிளியரா கேக்குது. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா நிறைய நாய்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுக்குது. அந்த நாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி இன்னும் ஒரு எக்ஸலண்டான கால் குவாலிட்டி கொடுத்தது அப்படின்னா நல்லா இருக்கும். ENC சப்போர்ட் இருந்தாலுமே இங்க வந்து பெரிய அளவுல நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். பட் கால் குவாலிட்டி ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. அதிகமா கால் பேசுறீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸை ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். இதோட பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது பட்ஸை ஒரு டைம் நம்ம ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி பேக்கப் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா நமக்கு 3 to 4 ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி பேக்கப் கிடைக்குது ஒன்ஸ் நீங்க ஃபுல் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா. அது போக இங்க கேஸ்லயும் 400 mAh வரைக்கும் பேட்டரி பேக்கப் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ளேபேக் டைம் அப்படின்னு பார்க்கும்போது 25 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த அளவுக்கு இல்ல, நமக்கு ஒரு 15 to 18 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் டைம் கிடைக்குது. சோ இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு இவ்ளோ ப்ளேபேக் டைம் கிடைக்குது ஓரளவு பெட்டரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சோ பேட்டரி பேக்கப் பொறுத்தவரை ஓரளவு நல்லாவே இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் பெருசா ப்ராப்ளம் அப்படின்னு எதுவுமே இல்ல. இது போக இந்த கேஸ்ல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன, இங்க வயர்டு சார்ஜிங் மட்டும் கிடையாது, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ரொம்ப கம்மியான பிரைஸ்ல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பட் வயர்லெஸ் சார்ஜர் வந்து பாக்ஸ்க்குள்ள கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கனால அதெல்லாம் வராது. ஒருவேளை உங்ககிட்ட வயர்லெஸ் சார்ஜர் இருந்தது இல்ல நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா வயர்லெஸ்லயும் இதை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலா இந்த இயர்பட்ஸோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா Flipkartல சேல் பண்றாங்க. பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஆகஸ்ட் 3ஆம் தேதியில இருந்து இதோட சேல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த இயர்பட்ஸ்ல பெஸ்டான விஷயம் அப்படின்னு பார்த்தா நல்ல ஒரு பிரீமியமான டிசைன் கொடுத்திருக்காங்க. Qualcomm சிப் கொடுத்திருக்காங்க. 13mm டிரைவர் இருக்கனால மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. கால் குவாலிட்டி ஓரளவு டீசென்ட்டா இருக்குது. இது போக கனெக்டிவிட்டில கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் கனெக்டிவிட்டி பெர்ஃபெக்ட்டா வர்க் பண்ணுது. பேட்டரி பேக்கப்பும் ஓரளவு டீசென்ட்டா இருக்குது. சோ இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு இதெல்லாம் ஓகே. உங்களுக்கு ஒரு பிரீமியமான டிசைன்ல ஒரு நல்ல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸோட Omthing பிராண்ட்ல இருந்து ஒரு இயர்பட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. சோ Omthing லான்ச் பண்ணியிருக்கிற இந்த AirFree Pods பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதோட பிரைஸ்க்கு இது வர்த்னு நினைக்கிறீங்களா? இல்ல பிரைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா வேற லெவல்ல இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல வயர்லெஸ் சார்ஜிங்க கட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பிரைஸ் கம்மியா எடுத்துட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிஃபரண்டான கேட்ஜெட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் டீடைலான ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படீஸை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்குமே இருக்கு. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.